Hi everyone, welcome back to another video. Cook with Comali season 4 la Srushti cook panna Vaazhakkai Polichathu recipe ippadi seiradhunu paakalam. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாழைக்காயை இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த வாழைக்காயை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு அண்ட் ஒரு ஹாஃப் லெமனோட எக்ஸ்ட்ராக்டை நம்ம எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட்டாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயில் இந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆகட்டும். ஸோ இது மேரினேட் ஆகிற கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக நல்லா ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகா, இஞ்சி அண்டு பூண்டு இது மூணுமே ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ இது ஆயிலில் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அண்டு ஒரு 3/4 ஸ்பூன் தனியாத்தூள் அண்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் இது மூணுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அடுத்ததாக இதில் தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அதாவது ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இதில் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் கம்ப்ளீட்டாக கோகோனட் ஆயிலே செஞ்சிங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது பேனில் ஆயில் ஆட் பண்ணி அது ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை நான் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் நான் வாழை இலை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஆகிறதுக்கு அடுப்பில் சூடு காட்டி நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அப்போ தான் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது வாழை இலையில் கீழே நான் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ண மசாலா அண்டு ஃப்ரை பண்ணி எடுத்த வாழைக்காய், அதுக்கு மேலே கொஞ்சமாக மசாலா அண்ட் அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த வாழைக்காய் இந்த வச்சுட்டு திருப்பி இது மேலே இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி இதை இப்போது நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலி மீனில் தான் மீன் பொளிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி செய்வாங்க. பட் இப்போது குக் வித் கோமாளியில் இன்னோவேட்டிவாக சேனைக்கிழங்கு, பன்னீர், அப்புறம் இந்த வாழைக்காய் இதில் எல்லாத்துலேயுமே குக் பண்ணுறாங்க. இது நம்ம ஒரு பொட்டலை மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம த்ரெட் வச்சு கூட கட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நமக்கு இந்த இலையில் இருக்கிற வாழை நாரை எடுத்து நம்ம இதில் கட்டிக்கலாம். இப்போது இது சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போது இந்த ரெசிபியோட ஃபைனல் ஸ்டெப், நம்ம ரெடி பண்ண இந்த வாழை இலை பொட்டலத்தை பேனில் ஆயில் ஆட் பண்ணி டபுள் சைடுமே குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான வாழைக்காய் பொளிச்சது ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் பிளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.